அதிமுக பாஜகவுடைய கட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் விமர்சனம் பண்ணிருக்காரு. இல்ல, இப்போ திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொன்னார். அவர் நான் எந்த நேரத்திலையும் நான் அது சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி நான் இயக்கத்திலிருந்து விலகுவதாக நான் எப்போ சொன்னேன்? நான் உங்களுக்கு அப்படிதான் தெரியும் இல்லையா? ஆனால் ஒரு சொல்லாத, ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த செய்தியை வேண்டுமென்று சமூக வலைதளங்களில் இந்த 4 நாளாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் மீம்ஸ் போடுறது, அதே போன்று கார்டு போடுறது, இந்த வேலை. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்க்கு என்னால் அவங்களுக்கு வருமானம் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் பார்த்துருக்கான். ஸோ அவர்களுக்கு வருமானம் கிடைத்தது. அதற்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷம், என்னால் ஒரு வருமானம் கிடைச்சது. ஆனால் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கணும், நிச்சயமா எங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு திராவிட குடும்பம். அதாவது பார்த்தீங்கன்னா 75 ஆண்டு காலம் எங்களுடைய அப்பாவுடைய அண்ணன், அவர் பேரே தேசுங்க, ஆனால் இயற்பெயர். ஆனால் அவருடைய பெயர் வடசென்னை பெரியார் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற எங்களுடைய அப்பாவுடைய சகோதரர் பெரியார் அவர்கள். அந்த ஒரு வாரிசு எங்கள் அப்பா இந்திய எதிர்ப்பு போராட்டம், சுதந்திர தின போராட்டம், அதே போன்று பேருந்து அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டு சென்னை மாநகராட்சியிலே கவுன்சிலராக சீட்டு கொடுத்து நிலைக்குழு தலைவர், இப்படி பல்வேறு சிறுசேமிப்பு துணைத் தலைவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் கூட ஒரு துணைத் தலைவராக அவர் இருந்த நேரத்தில் ஒரு உறுப்பினராக அதில் கூட இருந்திருக்கார். அப்படி ஒரு நீண்ட நெடிய ஒரு திராவிட பாரம்பரியம், ஒரு தன்மானத்தோடு வளர்ந்த குடும்பம். பதவிக்காக சரி யார் வீட்டு வாசற்காலையும் போய் நின்ன வரலாறு எங்கள் குடும்பத்தும் கிடையாது, எங்களில் சில பேருக்கு கிடையாது.